ஹாய் காய்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஜினாட அம்மாட 4வது நினைவு நாள். ஓகே காய்ஸ், ஜினாட அம்மாட நினைவு நாளுக்கு நாங்கள் பலகாரம் சுட போகிறோம். அப்போ அரியரம் செய்ய போகிறோம். இது வந்து சிவத்த பச்சை அரிசி, அதை நாங்கள் கழுவி காய விட்டுட்டு இப்போ மிக்சியில் அடிச்சிருக்கிறோம். அந்த நல்ல பட்டை அடிக்கிறதில்ல, கொஞ்சம் இந்த நறுவெல்லாம் அடிச்சிருக்கு. இந்த பார்க்க தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இது 3 சுண்டு மாவுக்கு 1 சுண்டு சுகர் போடணும். இந்த பாருங்க காய்ஸ், அந்த சீனி உருகி அந்த சீனியிலேயே இந்த பார்த்தீங்களா? ஓகே காய்ஸ், இங்கே பாருங்க, அரியரம் வந்து நல்ல இதுக்கு வந்துட்டீங்க பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த அரியரம் குழச்சி வச்சதை இதுதான் அரியரத்தின் டிசைன். இப்படி செய்துட்டு எண்ணெய்க்குள்ள போடணும். விழுந்துடாத. ஓகே காய்ஸ், அடுத்தது நாங்கள் முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்குக்கு வந்து 3 சுண்டு அவிச்சமா எடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் கையால் அப்படி ஒரு சிறங்க வந்து பொட்டுக்கடலை எடுத்து அதை அடிச்சிருக்கிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் செத்தல் மிளகா போட்டு அடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் முறுக்குக்கு வந்து அந்த உரைப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அடிச்சிருக்கோம். செத்தல் மிளகாயும் இதுவும் போட்டு அடிச்சிருக்கோம். ஓகே, இனி போட்டு குழைக்க போகிறோம். குழைக்க காட்டுறேன். 3. ஓகே, இதுக்குள்ளே சின்ன சீரகம் நச்சீரகம் போடுறது, 1 கரண்டி நச்சீரகம். அடுத்தது எள்ளு, எள்ளும் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் காணாத எள்ளு வந்து ஒரு 1.5 ஸ்பூன். இது வந்து முறுக்குன்ற கலர் கொஞ்சம் அந்த வெள்ளையாக இருக்கும், இல்லை வெள்ளையாக இருக்காமல் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தூள். இது உரைக்காது, இந்த தூள் பெருசாக உரைக்காது. காஷ்மீர் தூள், அது கொஞ்சம் கலரிங் மட்டும்தான் வரும், உரைக்காது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும். ஒரே இடியாக விட்டு குழைச்சிங்கன்னா நல்லா களியாயிடும். ஓகே, நல்ல பதமாக வந்துட்டு கிடக்கட்டு. முறுக்கு ஓகே, எங்களை முறுக்க பாருங்க, என்ன வச்சுட்டு தானே. பாருங்க, உங்களை முறுக்கு 2 பிரிஞ்சிச்சுது. இந்த பக்கம் கொண்டு அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு. பாருங்க, நம்ம முறுக்கு ரெடி. ஓகே காய்ஸ், முறுக்கு சுட்டாச்சு. இந்த முறுக்கு பாருங்க, முறுக்கு சாப்பிட்டு பார்க்க முடியாது, இன்றைக்கி சாப்பிடக்கூடாது. அதனால் டேஸ்ட்டெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது முறுக்கு. ஓகே காய்ஸ், அடுத்து வந்து பைத்தம்பலாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் பூ வறுக்க போகிறோம். இல்லை, தேங்காய் பூ வறுத்து கருக்கி போட்டு காட்டுறது. தேங்காய் பூ வந்து வறுபட்டதுக்கு அப்புறம் காட்டுறோம். ஓகே பாய். இன்னும் வறுபடணும், இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வறுபடணும். ஓகே காய்ஸ்,
போன முறை வந்து எல்லாம் கருக்கிட்டேன் பைத்தம்பலகாரத்துக்கு. இந்த முறை பொன்னிறமாக எடுத்துட்டேன் பாருங்க. ஓகே, இதோட அடுப்பை ஆஃப் பண்ணினா சரி. ஓகே, இந்த பாருங்க பொன்னிறம் தெரியுதா, தங்கமாக கொட்டுதா. ஓகே காய்ஸ், 3வது பலகாரமாக பைத்தம்பலகாரம் செய்ய போகிறோம். இந்த பிடிக்கிற பதத்தில் குழைச்சாச்சு. இந்த இதே பதத்தில் தான் குழைக்கணும். குழைச்சி போட்டு இப்படி பிடிக்கணும். ஓகே, இந்த வேறுங்கோ இப்படி பிடிக்கணும். ஓகே, இனி பொரிச்சு போட்டு காட்டுறோம். கரைச்சாச்சு. இனி இதை எடுத்து இதுக்கு போட்டு இந்த இப்படி போட்டு எடுத்து போட்டு அப்படியே எண்ணெய்க்கு போடுறதான். ஓகே, பைத்தம்பலகாரம். ஹாய் காய்ஸ், அன்றைக்கு வந்து ஜெனாட அம்மாட 4வது நினைவு நாள். ஆமாம், ஜெனாட அம்மாட 4வது ஆண்டு நினைவு நாள். அதுக்கு இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த எல்லாம் வட்டி வச்சுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இங்கே வேறுங்க. இதில் உங்களுக்கு தலைகளாக தெரியுது. தலைகளாக தெரிஞ்சாலும் தெரியுதா? 3:23. எலும்பி நல்ல உள்ள மாதிரி முழுகிட்டு, இந்த தலையை பார்த்து பயந்துறாங்கோ. எலும்பி எல்லாம் முழுகிட்டு சமைக்க வடிக்கிட்டோம். ஓகே, இது பாருங்க, சமையலுக்கு எல்லாம் வெட்டி வச்சாச்சு. பாற்காய், கத்தரிக்காய். ஆமாம், இது பொரியலுக்கு, அது கறிக்கு. மற்றது இங்கே அடுப்பில் வைத்தங்காய் வேகுது. ஓகே, கத்தரிக்காய் பொரிச்சாச்சு. ஓகே, மற்றதெல்லாம் உங்களுக்கு பொரிச்சு முடிய காட்டுறோம். சமைச்சு முடிய காட்டுறோம். எல்லாம் காட்டிகிட்டு இருக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் சமைக்கிறபடியாக காட்டிகிட்டு இருக்க முடியாது. சமைச்சு முடிய உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, எஸ், நாங்கள் 2 பேரும் சமைச்சிட்டு இருக்கிறபடியாக வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியாது. சமைச்சு முடிய சாப்பாடு எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, மாலை, ரோசாப்பூ மாலை, ரோஜாப்பூ மாலை, ரோஜாப்பூ மாலையிலே ஒரு பச்சை இலை சேர்கிறதே. நீங்கள் தானே. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்க, ஒரு பக்கம் மாலை கட்டல் நடக்குது. நான் என்ன செய்கிறேன்னா கத்தரிக்காயும் வாழைக்காயும் போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, இங்கால கறி எல்லாம் அடுப்பில் இது கத்தரிக்காய் குழம்பு, இது பாகற்காய் குழம்பு. ஓகே, பாகற்காய் பிரட்டல் கறி, குழம்பில் பாகற்காய் பிரட்டல் கறி. இதுக்கு என்னமோ அவியுது என்னது? இதுக்குள்ளே மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு 2 அவியுது. ஓகே, எல்லாரும் அவிஞ்சு கொண்டிருக்கீங்க. நான் அவிஞ்சவே இருக்கிறேன். ஓகே, ஓகே காய்ஸ், நம்ம பொங்கல் அரிசி அவிஞ்சிட்ருக்கு. இன்னும் பொங்கல் ரெடி ஆகிட, பருப்பு ரெடி ஆகிட்டு. அடுத்தது வந்து கேரட் சம்பல், வெங்காயம் வெட்டி போட்டபடியே இருக்குது. மற்ற கறிகள் எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கோ. எல்லாம் பரவி இருக்குது. எல்லாம் கடைசியாக எல்லாம் அடுக்கி போட்டு கட்டலாம். ஓகே காய்ஸ், நம்ம பொங்கல் ரெடி ஆகிட்டு. இந்த பூவை வர்றதில் ஒன்றும் பெருசாக தெரியுதில்லை. பொங்கல் ரெடி. சோறு போட்டு வச்சு வெட்டி போட்டு மூடி தான் கொண்டு காய்ஸ்,
நம்ம சாப்பாடு ரெடி. இந்த இருக்கு சோறு. நீங்கள் போங்க சோத்தை போடுங்க. போட்டு அது கொஞ்சம் டான்ஸ் ஆடுது. சரியா காணுங்க. அப்போ அவருக்கு பிடிக்கல வெட்டுங்க. வெளியே போறீங்க கிச்சனை பொறுப்படுத்து. இதில் சோத்தப்படாதீங்க. சோத்தப்படாது போட்டு அதில் மூடுங்க. அங்கே போடுது போயின்னு. சோறு ரெடி. அடுத்தது கீரை கறி. கீரை இது கத்தரிக்காயும் வாழைக்காயும் சம்பல். இது கடலையும் உருளைக்கிழங்கும். அடுத்தது இது வடை. எல்லாம் மூடி மூடி வச்சிருக்கு. இது கேரட் சம்பல். இது பருப்பு. இது பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் போட்ட கறி. ஓ அது எடுங்க. என்னத்த தருண் அங்கால வாங்க. தருண் அங்கால வாங்க. என்ன அப்படம்? அப்பளம் இப்ப இல்லை. அப்பம்மாவுக்கு படைக்கணும். பைத்தங்காய். பாவக்காய். குழம்பு காட்ட முடியல. பாவக்காய் பொரியல். இது பொங்கல். இது பாயாசம். அடங்கொய்யாது. பச்சரிசி அதெல்லாம் தாங்கும். திரி அதெல்லாம் கொடுத்துருவோம். உடைக்க வந்துட்டு இது என்னது? பேக்கா? உள்ள வைங்க, உள்ள வைங்க எல்லாத்தையும். மைசி இதுவா சுகரா? என்ன சக்கரை தான்? ஆமா அதுவும் சக்கரை தான் சரி. எல்லாம் அதுதான் பிண்டம் பேக்கத்தான் உண்டு. சின்ன தட்டிலாம் வேணும். அது இதில் பூவை போடலாம். பூவை
எங்கடா வாட்டி கட்டில தட்டி போடாது கழட்டி போட்டியா வாட்டி கழட்டிட்டேன் அண்ணா கட்டியிருக்கா நீ ஏன் கழட்டி நீ அங்க வா. எங்க வாட்டி ஏன் पतापुण्यं भस्मं महागणपते नमः श्रीगणेशाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये शिव शिवः शम्भोज्ञात्य ब्रह्मणः द्वितीयवराकल्पे श्वेतवराकल्पे वैवता मन्वन्तरे अष्टाभिगङ्गलयुगे जम्बोद्वीपे भारतवर्षे ऐरोप्यखण्डे मेधको दक्षिणे सुखात्मे अस्मिन् भक्तकारके प्रभकार अङ्गे वैव प्रकटकला अस्य प्रभकारके षष्ठे संवत्सराणां मध्ये श्री महाकुरोदिवर्ष यमान्याः अम्माण्डपेर्सुलोको नामिन्यानामस्यः मोक्षसाम्राज्यबलसिद्ध्यर्थ वरदान्धपितृश्राद्धकालेन विशालाच्यम्बिका समेत विश्वनाथ स्वामिननुग्रह परिपूर्ण सिद्ध्यर्थवात्मशान्ति प्रार्थनाङ्गवरदान्ध पितृश्राद्धकालः ओम माले இருக்கனா போட்டுடா இந்த மாலையை போட்டுறத அப்படியாலா இதுதான் ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் மகாகணபதேஸ்வரமூர்த்திம் கலமாம்பா சுவேதாய மகாகணபதேஸ்வர மகாநீராஞ்சனம் தம் தரிஷ்யாமி ரக்ஷாம் தாரயாமி महागणपतेश्वरनुग्रहाणां कृपागणाय नमः महरवाहनाय नमः जलाधिपतये नमः ओं दर्पाय नमः ओं ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः आर्कोटकाय नमः ओं शङ्खबालाय नमः ओं कुलिकाय नमः ओं रत्मासनाय नमः वर्णमूर्ते नमः सर्वोपचां समर्पयामि तत्पुरुषे पावनादि शुभम् अस्तु पेयकळीचे अकालमृत्युहरणं सर्वव्याधि श्राद्धத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த இடத்திலே செய்கிறோம் என்று சொல்லி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி जभाकुसुमसङ्गासङ्गास्य बेजं महान्तोऽग्नन्दो अस्य कुटुम्बस्य राजलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी सोपसन्तालक्ष्मी गजलक्ष्मी अष्टलक्ष्मी विहानकृसिद्ध्यं भुजास्ति भवन्तस्य अस्य दीर्घस्मङ्गले लक्ष्मी அப்பா यो अनुग्रहाणां सिद्ध्यर्थं सर्वमङ्गलप्रसादे ஓகே பாருங்க கைஸ் எத்தனை கறி ஆமாம் இன்னும் வாழைக்காய் பொரியல அச்சி பாவக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் மிளகாய் அப்பளம் வடகம் ஓகே எல்லா கறியும் போட்டாச்சு ஸ்வீட் வந்து இப்படி இருக்கும் மூணுங்க அப்படியாப்பா இப்போ இடது பக்கமாக இப்படி இதுக்கு இப்படி காட்டிட்டு படையலுக்கு சேர்த்து காட்டுங்க ஓம் தசாங்க தூபங்கொக்குலம் தசம் மஞ்ச பனோகரம் தூபமாக்ரேவ சர்வதேபானாம் தூபோஜம் பிரதிங்கிருத்யதாம் தூபமாக்ராபயாமி தூபமாக்ரேவ சர்வதேபானாம் தூபோஜம் அங்கே வச்சுருக்கோம் அந்த படத்தில் தூபானந்தரம் सर्वोपचारां समर्पयामि இந்த பூவத்திற்கு நிவேத்தியம் பண்ணுவோம் பிராணாய ஸ்வாஹா தான ஸ்வ பிரம்மணி மாசா புகவரதான் நமஹான்னம்
நிவேத சக்கரான்னம் ரசகண்டம் மத்தியான்னம் மகா பயசன்னம் மகா நிவேதியாமி கனிவர்க்கம் பலம் தாம்போலாதி பேர்ல எல்லாம் போகணுங்க உடைவ எல்லுகள் எல்லாம் போக ஒன்றும் இருக்கக்கூடாது எல்லாம் கையில் வேறவோ வேற வெளியே இருக்காங்க ரெண்டுமே இருக்கக்கூடாது महानीरांजन दीपं दर्शये नमः अस्य श्री मातर आत्मशान्ति प्रार्थनां समर्पये नमः श्री महादेवदेवस्य सर्वाभीष्टानुग्रहाणां योग्यता सिद्धिरस्तु ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்புவே போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தி வைத்து கும்பிடுங்க சரியா போட்டீங்க சரி நீங்கள் எனக்கு அப்புறம் இதை இப்படி இதை ஒரு சட்டியை தேங்காய் உடைச்சிங்க அதை கொண்டு வாங்க வரும் சட்டியை இதில் ஒன்று எடுத்து போடுங்க ஒன்று பொங்கல் எடுத்து போடுங்க பாயசம் எடுத்துருவீங்க சரிச்சு கொஞ்சம் மிட்டாச்சு நீங்கள் இதை தூக்கி அங்கே மரத்துக்கிட்ட அந்த பக்கம் வைங்க இதை தூக்கி அந்த கரையில் வைங்க இது முடிஞ்சதில்லை சரி இது ஏன்னா உங்க அப்பா உன்னை பத்தி அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் கொடுத்தான். ஓடி போன உங்க அப்பனை பத்தி நான் பேசுறேன்னு பாக்குறியா? உங்க அப்பா எங்கேயும் போல என்கிட்டதான் இருக்கான். அடிமையா சூப்பர் இல்ல. உன்ன மாதிரிதான் உங்க அப்பா காசு கேட்டு வந்தான் கடப்பாவுக்கு. இன்னொரு காலத்திற்கு அதையும் முடிச்சுட்டு மொத்தமா வாங்கிக்கடான்னு சொன்னேன். நான் சொன்னதை நம்பி அவனும் ஜனங்களோட வேலையில உங்க அப்பனை ஒண்ணும் பண்ணலடா. Action. சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? உப்பு புளி எல்லாம் காணுமே. ஏதாவது ஒன்றுல உறைஞ்சா கூட எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட முடியா? ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடும். தனித்தனியா தெரியா? அதுக்கு தான் சொல்றது சேர்த்து சாப்பிடணும் மட்டும், தனித்தனி கறியை சாப்பிட்றது இல்லை. அது டேஸ்ட் பார்க்கறது. டேஸ்ட் பார்க்கறது. சாப்பிடல நீங்க 3 பேரும் சாப்பிடலாமா? அக்ஷய திருதியையும் தங்கமயிலையும் தங்கமயில்னா அக்ஷய திருதியை, அக்ஷய திருதியைனா தங்கமயில் தானே. ஐஸ்வர்யம் அவ்வளோ கம்மியாக இருக்கு பவர். சூப்பரா இருக்கு. நான் சமைச்சதெல்லாம் அதனால சூப்பரா இருக்கு. வாய்ப்பில்லையே. வாய்ப்பில்லையோ 2 வருஷமா சாப்பிட்டுட்டு வாய்ப்பில்லையா?
எல்லாம் மரக்கறி மொத்தமெல்லாம் சூடா இருக்கிறாங்க. பிடிச்ச கறி. ஓ ஆன கறி எல்லாம் புளிற மாதிரி